இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் இறைவன் அழைப்பை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சரியாக வாழ்வீர்கள் என்று உங்களால் தெளிவாக கூற முடியுமா? நமது வாழ்நாள் என்பது சிறிது காலமே. அந்த குறுகிய காலத்தை நமது பிறப்பு முதல் இறப்பு வரை என்று கூறலாம். ஆனால் இந்த குறுகிய வாழ்விலும் இறைவன் அவர் பணி செய்ய நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த அழைப்பு என்பது கட்டாயத்தின் பேரில் உள்ள அழைப்பு அல்ல. மாறாக ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. நீங்கள் அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் நமது வாழ்வின் எதிர்காலம் என்பது நாம் எடுக்கும் அந்த முடிவில் தான் இருக்கிறது. சிலர் கூறுவதை கேட்டிருப்போம், நாளை பார்த்து கொள்ளலாம் அல்லது அடுத்த ஆண்டு நமது அந்த முடிவை எடுக்கலாம். நேரம் இருக்கிறதல்லவா, அப்புறம் கோவிலுக்கு போகலாம், அடுத்த கிறிஸ்மஸ் யாருக்காவது உதவி செய்யலாம், இந்த ஆண்டு வேண்டாம் என்று ஒவ்வொன்றிலும் நமது சோம்பேறித்தனத்தால் நாம் ஒவ்வொன்றையும் கடத்தி வருவது உண்டு. இதற்கான பதிலை 2 கொரிந்தியர் 6:2 பார்க்க முடிகிறது. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்பதுதான் அந்த இறை வார்த்தை. அதாவது ஆண்டவரின் அழைப்பை தள்ளி போடுவது அல்லது நிராகரிப்பது நம்மை நாமே காயப்படுத்துவதற்கு சமம். அதேபோன்று அவர் அழைப்பை ஏற்றால் அவர் நம்மை வழிநடத்துவார். அதே நேரம் அவர் அழைப்பை நிராகரித்தால் அவர் நம்மை பின்தொடர்ந்து வருவார். ஆனால் நாம் விலகி சென்று கொண்டிருப்போம். காரணம், நமது குற்ற உணர்ச்சி நம்மை சில நேரங்களில் அடிமையாக்கி சிறைப்படுத்திவிடும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் யோனா செய்கிறார். கடவுள் அவரை அழைக்கிறார், அவர் செவி கொடுக்கவில்லை. இறைவன் அவரை தெற்கு பக்கம் அழைத்தால் அவர் வடக்கு பக்கம் ஓடுகிறார். இறைவன் அவரை விடவில்லை, தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கின்றார். இறுதியில் இறைவனிடம் சரணடைகிறார். இறைவன் அவர் வழியாக செயலாற்ற ஆரம்பிக்கிறார். நினிவே மக்களின் செயல்கள் கடவுளுக்கு அருவருப்பான செயல்களாக இருக்கிறது. ஆகவே அந்த மக்களை மீட்க யோனா வழியாக செய்தியை அனுப்புகிறார். அதாவது, நாம் தவறு செய்யும் போது இறைவன் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. நம் தாய் வழியாக, தந்தை வழியாக, சகோதர சகோதரிகள் வழியாக, நம் நண்பர்கள் வழியாக அல்லது ஆசிரியர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, நமக்கு யாரென்றே தெரியாத ஒருவர் வழியாக நமது தவறுகளை சுட்டிக்காட்டி மனம் மாற அழைப்பு விடுப்பார். அதை புரிந்து ஏற்று நம்மை மாற்றிக்கொள்வது நமது சுதந்திரம். இன்னொரு செய்தியும் இதில் இருக்கிறது. பலரிடம் ஒரு கேள்வி இருக்கும். நான் பலமுறை மன்றாட சென்றிருக்கின்றேன், ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றேன், திருப்பயணம் பல கோயில்களுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் என்னால் ஏன் இறை பிரசன்னத்தை யோனா போன்று உணர்ந்து கொள்ள முடியவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை அருட்சகோதரி பிரைச் மெக்கன்னா, அதாவது குணப்படுத்தும் வரம் பெற்ற ஒரு அருட்சகோதரி, தன் புத்தகத்தில் எழுதுகிறார். ஆண்டவர் எனக்கு பணித்தபடி நான் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் நற்கருணை முன்பு அமர்வேன். எத்தகைய பணியாக இருந்தாலும் அவற்றை விலக்கி வைத்துவிட்டு இந்த 3 மணி நேரத்தை நான் தவற விடுவதில்லை. நான் ஆண்டவர் முன்பு அமர்வதால் அவருக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் நான் தான் அதன் மூலம் பயன்பெற்றேன். அவர் முன்பு அமரும்போது பல அருள் வரங்களால் என்னை நிரப்பினார். ஆனால் அந்த நேரத்தில் என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் எப்போது உணர்ந்து கொள்ள முடியும்? எப்போது நமக்கு பிரச்சனைகள், துன்பங்கள் வருகிறதோ, எப்போது நாம் பிறர் பணி ஆற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்போது அவர் நமக்கு மனபலத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் துணிந்து உறுதியுடன் நிற்பதற்கான மனநிலையை கொடுக்கிறார். அதுபோன்று எந்த சந்தர்ப்பத்திலும் அமைதி, பொறுமை, மகிழ்ச்சி போன்றவற்றை கொடுக்கிறார். இதைத்தான் யோனா இறைவாக்கினர் உணர்கிறார். உணர்ந்தவர் நினிவே மக்களிடம் சென்று, பயப்படாமல், இறைவன் உங்கள் செயல்களால் கோபமாக இருக்கிறார், மனம் மாறுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே உற்று கவனிக்க வேண்டியது, குறைகளை சுட்டிக்காட்டியவுடன் யாரும் சண்டைக்கு வரவில்லை. நீ என்ன பெரிய யோக்கிய சிகாமணியா, வேலையை பார்த்து விட்டு போ என்று சொல்லவில்லை. மாறாக சாக்கு உடை உடுத்தி நோன்பிருந்து மன்றாடுகிறார்கள். இதைத்தான் சகோதரி பிரைச் மெக்கனா கூறுகிறார். நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் இவ்வாறாக இருக்கும். அவர் செய்யவில்லையா, அவள் செய்யவில்லையா, நான் செய்தால் மட்டும் என்ன, நான் அவர்களைப் போன்று பிறருக்கு துரோகம் செய்யவில்லை தானே, நான் யாரையும் காயப்படுத்தவில்லை தானே என்று உலகில் உள்ளவர்களில் நான் சிறந்தவர் என்று பெயரெடுக்க முற்படுகிறோம்.
ஆனால் உண்மையில் நாம் யாரோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவோடு தான். நான் இயேசு போல வாழ்கிறேனா? நான் இயேசு போல அன்பு செய்கிறேனா? நான் இயேசு போல மன்னிக்கிறேனா? நான் இயேசு போன்று பிறரிடம் பாகுபாடின்றி பழகுகிறேனா? அவ்வாறு செய்தால் மட்டுமே நமது உள்ளத்தில் மனமாற்றம் சாத்தியப்படும். இல்லை என்றால் நம்மை எப்போதும் உயர்ந்தவர்கள் போலும் யோக்கியவான்கள் போலவும் காட்டிக்கொள்ள முற்படுவோம். இதே போன்று இன்றைய நற்செய்தியில் இயேசு 4 மனிதர்களை அழைக்கிறார். இவர்கள் அந்திரேயா, பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபு. இவர்கள் செய்து கொண்டிருந்த பணி மீன்பிடிக்கும் தொழில். இந்த தொழில் எளிமையானதா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வை பணயம் வைத்து தான் மீன்பிடிக்கச் செல்கிறார்கள். அவர்களிடம் இந்த போராட்ட குணம் அடிப்படையில் இயேசுவின் பணியை செய்ய அழைப்பு பெற்றவர்களுக்கு தேவை. இங்கே அந்த மனிதர்கள் தவறான வாழ்வு வாழவில்லை. ஆனால் அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த பாதையில் இருந்து அவர்கள் பாதையை மாற்றுகிறார். இதுவரை நீங்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தீர்கள், இனிமேல் மனிதரை பிடியுங்கள் என்று புது பணியினை கொடுக்கிறார். இயேசு எதற்காக மனிதனை அழைக்க வேண்டும்? என்ன எதிர்பார்க்கிறார்? இணைச்சட்டம் அதிகாரம் 6 வசனம் 5 கூறுகிறது, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக. இறைவன் எதிர்பார்ப்பு என்பது அன்பை மையப்படுத்தியது மட்டும்தான். பொதுவாக நாம் இதற்கு பல விளக்கங்கள் கொடுப்பது வழக்கம். ஆனால் சகோதரி பிரைட் மெக்கன்னா தான் ஜெபத்தில் இருந்த பொழுது கண்ட காட்சி ஒன்றை நமக்கு எடுத்துரைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு காட்சி தென்பட்டது. அந்த காட்சியில் ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டினை காண்பிக்கிறார். அந்த வீட்டிற்குள் நான் இருந்தேன். ஒரு மனிதன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறார். நான் கதவை திறந்து அவரை உள்ளே வரச் சொல்கிறேன். பார்ப்பதற்கு நல்ல மனிதர் போல் தெரிந்தார். ஆகவே நான் அவரிடம், இந்த இல்லத்தில் உள்ள அனைத்து அறைகளையும் சென்று பாருங்கள், இந்த இல்லத்தை உங்கள் இல்லமாக நினைத்து எங்கு வேண்டுமானம் செல்லுங்கள் என்று கூறினேன். அவர் அனைத்து அறைகளையும் பார்த்து கொண்டே செல்கிறார். நானும் அவரை பின்தொடர்கிறேன். திடீரென்று பூட்டப்பட்ட அறைக்கு முன்பாக நிற்கிறார். அந்த அறை எனது தனிப்பட்ட அறை, அங்கே யாரும் செல்ல அனுமதி இல்லை என்று சொல்ல அந்த மனிதர் என்னை நோக்கி திரும்புகிறார். அப்போதுதான் நான் உணர்ந்தேன், அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, இயேசுவே. இயேசு என்னிடம் கேட்டார், நான் ஏன் அந்த அறைக்குள் செல்லக்கூடாது? பிரைட் கூறினார், ஆண்டவரே, இப்போது வாரும், நான் உமக்கென்று எல்லாவற்றையும் கொடுத்தேன், கொஞ்சம் மட்டும் எனக்கென்று வைத்து கொண்டேன். அப்போது ஆண்டவர் கூறுகிறார், நீ அந்த அறையை திறந்து விடவில்லை என்றால் உன்னால் முழு சுதந்திரத்தை உணர முடியாது என்று கூறுகிறார். அப்போது நான் அந்த பூட்டிய அறையில் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தேன். அங்கே மக்கள் எனக்கு சூட்டிய புகழ் வெளிச்சம். மக்கள் என்னை பாராட்டினார்கள். அந்த பாராட்டுக்கள் அனைத்தையும் நான் எனக்கென்று வைத்து கொண்டேன். மக்கள் எனக்கு சூட்டிய பெயரை எனக்கென்று வைத்து கொண்டேன். ஒருபுறம் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தேன். இன்னொரு புறம் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். இங்கே இயேசு எனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். உன் அகந்தை உன்னிடம் உள்ளவரை, நீ தற்பெருமையிலிருந்து வெளியே வரும் வரை உன்னால் உண்மையான அன்பினை உணர முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனால் அழைக்கப்படுகிறோம். அவர் முன்பு திறந்த புத்தகமாக இருப்போம். எதை செய்தாலும் அவரை கேட்டு செய்வோம். நமக்கு கிடைக்கும் புகழ், பெயர், பட்டம் நமக்குரியதல்ல, மாறாக இறைவனுக்குரியது. எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.